ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி பேசலாமென்று வந்திருக்கேன்டா, நான் இந்தியாவில் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். அது என்னத்தை பற்றின கோச்சிங் இல்லை, அது ஒரு லைஃப் சேஞ்சிங் கிளாஸ். அது என்னத்தை பற்றினதுண்டா, எனக்கு ஸ்டாமரிங் இருக்குது, அதாவது திக்குவாய். ஸோ அதை திக்குவாயை முற்றாக இல்லாமல் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் சிஜேடி அகாடமி. சிஜேடி அகாடமியால் சந்துரு சார் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற ஒரு மெத்தட் என்னென்னா, 3 மாதத்துக்குள்ள உங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் என்ன கோல் வச்சிருக்கிறீங்களோ அது என்னவாயும் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் என்னத்தை விட்டு கொடுக்குறீங்க, என்னத்தை செய்ய போகிறீங்களா, அந்த கோலுக்காக என்ன செய்ய போகிறீங்க நீங்கள். அப்படி ஒரு 3 மந்த் தான். அது 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் விருப்பப்பட்டு எங்களுக்கு பிடித்தவற்றை சிலவற்றை இழந்தால், அதாவது எனக்கு நித்திரை தான் மிகவும் பிடிக்கும் என்றால் நித்திரையை இழக்க வேணும். அதாவது நித்திரை இழப்பது என்பது முற்றிலுமாக நித்திரை என்பதை இழப்பதல்ல. நாங்கள் சோம்பேறித்தனமாக 6-7 மணி தொடக்கம் 10 மணி வரை நித்திரை கொள்ளும் ஆட்களும் இருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் விட்டு அதிகாலை 5 மணி 4 மணிக்கு நித்திரையால் எழும்பி அதற்குரிய பயிற்சிகள் உண்டு. அதாவது ஒரு நாளில் 2 மணித்தியாலம் இந்த ஸ்டாமரிங் இதுக்கு ஒதுக்கினால் நாங்கள் 3 மாதத்துக்குள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்களாக மாற முடியும் என்பது அது உண்மை. ஏனென்றால் நான் சிறிது காலத்துக்கு முன்னும் இதே சிஜேடி அகாடமி கிளாஸுக்கு சென்றேன். நான் நினைக்கிறேன் 1.5 மாதம் 2 மாதம்தான் சென்றிருந்தேன். ஆனால் என்னுடைய பேச்சில் மிக மாற்றங்கள் வந்தன. அதாவது நான் நன்றாக பேசினேன், இல்லை என்றில்லை. அதை நான் கடைப்பிடிக்காது விட்டதால் தான் இப்பவும் இந்த ஸ்டாமரிங் எனும் வார்த்தையை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஸோ இந்த 3 மாத காலம் எங்களை நாங்கள் புதுப்பிக்கக்கூடிய காலம். அதாவது ஸ்டாமரிங் மட்டுமல்ல, எங்களுக்குரிய கோல் என்னென்று அதை செட் பண்ணி அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறு நேரம், அதாவது சிறு நேரங்கள் ஒதுக்கி அதற்குரிய எங்கள் கோல் என்னவோ அதற்குரிய சின்ன படிக்கற்களாக அமைத்து அதை நாங்கள் செய்து கொண்டு வந்தோமானால் நாங்கள் 3 மாத காலத்திற்குள் நாங்கள் விரும்பிய ஒரு இடத்தை சேரலாம். இவ்வாறு சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கக்கூடும் 3 மாத காலத்துக்குள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், பிஸ்னஸ்மேன் ஆகலாம். அதற்குரிய அடித்தளங்களை இதற்குள் இடப்படும். அதாவது எவ்வாறு போக வேண்டும், எவ்வாறு நேரத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டும், அவ்வாறான சில பயிற்சி திட்டங்கள் இதற்குள் அடங்கும் என்று நான் நினைக்கிறேன். இது சந்துரு சார் இன்னும் உத்தியோகபூர்வமாக அவர் ஒரு முடிவு கூறவில்லை. ஆனால் 3 மாத காலத்துக்குள் இந்த ஸ்டாமரிங் என்னும் ஒரு பழக்கத்தை, இது ஒரு நோய் அல்ல, ஸ்டாமரிங் என்பது நோய் அல்ல, அது ஒரு தீவிரமான வீரியம் கொண்ட பழக்கமாகும். அந்த பழக்கத்தை எங்களுக்குள் இருந்து நீக்க வேண்டும். அதாவது ஒரு பழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளிருந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய இன்னொரு பழக்கத்தை நாங்கள் கொண்டு வேண்டும். இப்பொழுது எங்களுடைய பழக்கம் ஸ்டாமரிங், நாங்கள் ஸ்டாமர் செய்வோம் என்றிருந்தால் நாங்கள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளன் என்ற ஒரு எண்ணத்தை, ஒரு பழக்கத்தை எங்களுக்குள் நாங்கள் கொண்டு வேண்டும். அதற்காக நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்தோமானால் 3 மாத காலத்திற்குள் நாங்கள் மிக சிறந்த பேச்சாளர்களாக மாற முடியும் என்பது உண்மை. அதை நான் கூறுகிறேன், அதை நான் உணர்ந்தவன். ஆனால் உண்மையில் ஸ்டாமரிங் எனும் ஒரு வீரிய பழக்கம் உங்களை விட்டு செல்ல வேண்டுமானால் சிஜேடி அகாடமியுடன் 8 மாத காலங்கள் நாங்கள் பூரணமாக எங்களை அதற்குள் அர்ப்பணித்தால் நாங்கள் மிக சிறந்த பேச்சாளர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகவும், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் எங்களுக்குள் வந்துவிடும். 100% எங்களுடைய பேச்சில் மாற்றம் ஏற்படும். பேச்சு மாறினால் வாழ்க்கையும் மாறும். அதாவது இந்த உலகில் தற்போது மிக மிக முக்கியமாக தேவைப்படுவது என்னவெனில் கம்யூனிகேஷன் ஸ்கில். அது மட்டும் இருந்தால் போதும் இந்த வாழ்வில் நாங்கள் எங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்து கொள்ளலாம். எனவே நான் இந்த சாரின் 3 மாத அந்த 3 மாதம் என்பது ஒரு
ஓராக நாங்கள் எடுக்க வேண்டும். 3 மாத காலங்கள் எங்களால் இயலுமானவரை கஷ்டப்பட்டு நாங்கள் போராட வேண்டும். போராடி நாம் சிறந்த பேச்சாளர்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. ஆகவே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சந்துரு சார், ஜோதி மேடம், அனுஸ்ரீ மேடம் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். தேங்க்யூ சார்.